அப்போ நாம எப்படியும் சுதந்திரம் பெற்று விடுவோம், நம்மளை விட்டு பிரிட்டிஷார் கிளம்பிடுவாங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் வந்துருச்சு. அப்போ ஒருவேளை கிளம்பிட்டா, இந்தியாவை விட்டு விடுதலை கொடுத்து கிளம்பிட்டா, இந்த நாட்டை ஆள்வது யார்? நாம தான், இந்தியர்கள். எதை வச்சு ஆள்றது? சட்டம் வேணும் இல்லையா நாட்டை ஆள்வதற்கு? அப்ப அந்த சட்டம் யாரால் இயற்றப்பட்டு இருக்க வேண்டும்? இந்தியர்களால். நம்மை ஆள்வதற்கு நம்மால் இயற்றப்பட்ட சட்டம் வேணும்பா. அதுதாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம். So we have to enact an act for good governance of this country, that is constitution. ஒவ்வொரு நாட்டிற்கும் அந்த நாட்டை ஆள்வதற்கு அடிப்படை சட்டம் அரசியலமைப்பு சட்டம். அப்ப அந்த சட்டத்தை நம்ம தான் உருவாக்கணும். அப்பதான் நம்ம மக்களுக்கு பார்த்து பார்த்து நல்லது செய்ய முடியும். அப்போ அவ்வாறு அந்த சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலில் person who have demanded the creation of Constituent Assembly, இந்திய அரசியல் நிர்ணய சபையை உருவாக்க முதலில் கோரிக்கை வைத்தவர் 1934 எம்.என். ராய்.